அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமியானது எப்பொழுது வருகிறது, இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை கையாள வேண்டும், இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது, அதோடு இவர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்படுகிறது, முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திக்க போகின்றார்களா, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பௌர்ணமியின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த பௌர்ணமியானது எப்பொழுது வருகிறது அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களானது அமைஞ்சிருக்கு, இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா சாதகமான பலனை கொடுக்க போகுதா அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துடலாம். பௌர்ணமி என்பது பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தினமாக சொல்லப்படுது. அதுவும் கார்த்திகை பௌர்ணமி என்பது சந்திரன் பார்த்திங்கன்னா பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய ஒரு நாளாக பார்த்திங்கன்னா சொல்லப்படுறாங்க. அதனால் பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் அம்பிகையும் முருகப்பெருமானையும் சத்திய நாராயணரையும் பார்த்திங்கன்னா வழிபடுவது மிக சிறந்ததாக, அதேபோல் மனக்குழப்பங்கள் உள்ளவர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமி மிக முக்கியமான நாள் என்பதனால இந்த நாளை பக்தர்கள் பார்த்திங்கன்னா தவறவிடாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதனால அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது ஏற்படும் என்பது நம்பிக்கை. ஸோ அதனால் நாளை தினத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளன. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த கார்த்திகை பௌர்ணமியானது வந்திருக்குங்க. ஸோ ரோகிணி நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருப்பதுனால ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு தீரும். அதேபோல் கடன் தொல்லைகள் இருக்கா அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பௌர்ணமியின் போது உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய வழிபாடுகளை சரியான முறையில் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமானதாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ வழிபாடுகளை தவறாமல் நாளை தினத்தில் செய்துக்கோங்க. இந்த பௌர்ணமி திதியானது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாலை நேரத்திலே பார்த்திங்கன்னா ஆரம்பமாகிறது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று விளக்குகளை ஏற்றி வழிபடுவது சிறப்புங்க. மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் என்பதனால இந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது ஐதீகம். அதேபோல் 9 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த பௌர்ணமிக்கு பிறகு இவர்களுடைய கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பதில் இருந்த தடை தாமதங்களானது நீங்குங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு வருமானங்களானது இப்பொழுது கூட மன திருப்தியானது உண்டாகும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்களானது நீங்க வரவு இருந்த போதிலுமே வியாபாரங்கள் தொடர்பாக திடீர் முதலீடுகள் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவே இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியானது உண்டாகுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். எதிலுமே கவனங்களாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளானது சாதகமான பலனையே தரும். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க.
தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலனையே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீண் கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும். பணவரவானது திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புத்தி சாதுரியத்தினால எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களினுடைய உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீக்கி தெளிவாக படிப்பது நல்லது. மனதில் உற்சாகங்களானது உண்டாகும். இந்த காலகட்டத்தில் உடற்சோர்வுகளானது உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவே வரக்கூடிய வருமானங்களானது உங்களுக்கு தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகளானது இருக்குங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகளானது ஏற்பட்டு நீங்கும். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவியானது வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகம் தொடர்பான பணிகளானது உங்களுக்கு தாமதப்படும். எதிலுமே கவனங்களானது தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வது நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது விலகும். நண்பர்கள் உறவினர்களினுடைய வருகையானது இருக்குங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர். அதே போல வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலனை தரும். செலவுகளானது அதிகரிக்குங்க. சாதகமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது உண்டாகுங்க. விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதே போல உங்களுடைய பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கவனங்களானது தேவை. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும். மனோதைரியங்களானது கூடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலேயே உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வார்கள். விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது நீங்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனங்கள் தேவை. பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளானது குறையும். வீடு மனை வாகன யோகங்களானது அமையுங்க. நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலைகளானது மாறுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகஸ்தரர்களுக்கு நினைத்த இடத்தில் நல்ல ஒரு வேலைகளானது கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளில் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டாம். உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் நம்ப வேண்டும். கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியதாக இருக்கும். நண்பர்களினுடைய உதவியினால நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கும். மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வரும். சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும். மாணவர்கள் பாதியில் விட்ட படிப்பை தொடர்வீர்கள். படிப்பில் சாதனைகள் புரிய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் மூலமாக பல நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர். அடுத்ததாக இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள் செவ்வாய் வக்ரம் அடைந்திருப்பதாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய முன்னேற்றத்திற்குரிய யோக பலனை தொடர்ந்து வழங்குவார். உங்களுடைய முயற்சிக்கேற்ப ஆதாயங்களானது கிடைக்குங்க. புதனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால புதிய சொத்தானது உங்களுக்கு சேரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி நடத்தி முடித்திடக்கூடிய ஒரு சக்தியானது உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாக்குவார். முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தியினை நீங்கள் பெறலாம். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளானது நீங்கும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வம்பு வழக்குகளுமே இப்பொழுது சாதகமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலைகள் ஒவ்வொன்றாகவே வந்து நடக்கும். தடைபட்டு இருந்த முயற்சிகள் வெற்றியாகுங்க. புதன் யோக பலனை வழங்குவார். பணவரவானது அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும்.
வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.